பாடுங்க. ஊற்றிடுமே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியே ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. ஒரு முறை கூட காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. ஒரு முறை கூட வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர், சத்தத்தை உயர்த்தி வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார்,
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லா பாடுங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் நான் இந்த துனியால், பாடுவேன் நான் இந்த துனி. துதியின் அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள ஊற்றப்படுவதாக. துதியின் ஆவி, முறுமுறுப்பின் ஆவி வேண்டாம். கவலையின் ஆவி வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாரும் பாடுங்க. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரம், நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிறவர். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். பாடுவோமா? நீதியின் ஆமே தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும். ஆமென். விடுதலை, விடுதலை, விடுதலை. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு விடுதலை. ஒரு நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வெற்றி, ஜெயம் கொடுக்கும். ஜெயம் உண்டாவதாக. கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடப்பதாக. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அற்புதத்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர். மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நம்பிக்கையின் தேவன், நன்மைகளை அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்துடைய வார்த்தைகள், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக ஒவ்வொரு யுத்தத்தையும் அவர் செய்வார். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். கை தட்டி விடாம தட்டி கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் ஆமென். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கடைசி அடி பாடம். உண்மை தேவன், உருக்கம் நிறைந்தவர், நம்மை காப்பவர், உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. நல்ல உற்சாகத்தோடு உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெயம் கொடுக்கும் ஆமென். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவே உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி சோத்திரம். வாழ்நாளெல்லாம் சோத்திரம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் அல்லேலூயா. பாடி பாடி நம்புவேன் இயேசுவை. இயேசுவை நம்புவேன். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. இயேசுவை. ஆட்டுக்குட்டி இரத்த
ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆமென். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உண்டு, கூடாரத்தை அணுகாது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாதை உண்டு, கூடாரத்தை அணுகாது. மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது. மகளே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். ஆமென். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரே ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உண்டு, கூடாரத்தை அணுகாது. மகனே, விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே. அசையாமல் உறுதியுடன் அதிகம் செயல்படுவோம். ஆமென். அசையாமல் அதிகம் செயல்படுவோம். வாதை உண்டே, மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது. மகளே, வாதை எந்தன் கூடாரத்தை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே நேரிடாது. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடு. ஆமென். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்த. ஒவ்வொருவரையும் அப்பா, அழைத்தவர் உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் குற்றமின்றி அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடும். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். லலலா 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 லலலா. கை தட்டி நல்ல உற்சாகமா. வாதை உண்டே, கூடாரத்தை அநேக. உங்களுடைய வீட்டுகளை கர்த்தர் பாதுகாப்பார்.
வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தே கூடாரத்தை அணைகாது மகனே, பொல்லாப்பு ஆமென். வாதை உந்தே கூடாரத்தை அணைகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் பாடுங்க. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. கடைசியா ஒரு முறை கூட இந்த அடிகளை பாடி, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து, உலகம் பிசாசு மாமிசத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்து விட்டோ. அறிக்கை பண்ணுங்க. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. எனக்கு பரிசுத்த ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உண்டு. Yes, Lord. மகனே, பொல்லாப்பு. Hallelujah. வாதை உண்டு, கூடாரத்தை அணைகாது பொல்லாப்பு நேரிடாது மகனே. நல்ல கரங்களை தட்டி விசுவாசித்தவர்களாக நம்பிக்கையோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமை 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 ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கூடாரங்களிலே கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. உங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல விடாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து சந்தேகப்பட வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் கடைசி மட்டும் நம்மை நடத்துவார்.
Hallelujah. Praise the Lord. Hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மை துதிக்கிறோம் 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 அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே மை வாழ்த்தி வணங்குகிற ராஜா. ஆண்டவரே உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாள் ஆராதனையில ராஜா ஆண்டவரே பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே. உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. பங்கு பெறுகிற பாக்கியத்தை தேவன் கொடுத்தாரே. எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லாதபடிக்கு மரித்து போய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த புதிய நாளை காணும்படியாய் தேவன் வைத்த மகத்தான கிருபைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உம்முடைய கிருபை மாத்திரமே. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லா பலவீனத்தின் நேரத்திலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல நடந்த எல்லா நல்ல காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருந்ததுக்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா. ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கரங்களை நீர் பிடித்துக் கொள்வீராங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே செம்மையான பாதையிலே செவ்வையான பாதையிலே நாங்கள் நடக்கும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதத்திலும் சத்ருவான் கையிலே நாங்கள் கர்த்தாவே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே எங்களை சுற்றி வேலி அடைத்து இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாடின வண்ணமாய் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தை நிமித்தம் அப்பா ஒரு வாதைகளும் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு அப்பா ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர்கள் வரைக்கப்பா ஆண்டவரே உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே வாய்களை விரிவாய் திறந்து ஜெபிக்கிற கர்த்தாவே குடும்பங்களாய் மாறத்தக்க ஆண்டவரே உம்மை போற்றி பாடுகிற குடும்பங்களாய் மாறத்தக்க இன்னும் அதிகமாய் ஆண்டவரே வருகிற வருஷத்துல நீ கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஜெபத்திலே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணத்தக்க மனுஷனை நம்பி போகாதபடிக்கப்பா மனுஷன் மேல கர்த்தாவே நாங்கள் சார்ந்து வாழாதபடிக்கப்பா ஆண்டவரே முழங்காலிட்டு ஜெபிக்க 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 ஆண்டவரே அநேக அற்புதங்களை நாங்கள் கண்களால் காணத்தக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெபிக்கும் போது அந்த இடத்துல நீர் கொடுக்கிற பதில் உண்டப்பா. நீங்க பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலம் தாமதித்தாலும் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே நான் அதை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நீரப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை நம்புகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. இந்த முதல் ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளை தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் தொழில் செய்கிற பிள்ளைகள் வேலைக்கு போகிறவர்கள் வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டிய விசேஷத்த ஞானத்தினாலும் கிருபையினாலும் மூடி ஆண்டவரே பாதுகாப்பை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடந்த வாரத்திலும் அருமையான மகள் ஸ்டெல்லாவுக்கு நீங்க நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அந்த திருமணத்தை நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே பலவீனத்தோடு காணப்படுகிற அருமையான மோசஸ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மகனுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே சீக்கிரத்துல வீடு திரும்ப நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஆண்டவரே ராஜா எங்கு நடந்து சென்றாலும் எந்த காரியம் செய்தாலும் அப்பா ஆண்டவரே உச்சம் தலை முதல் கொண்டு உள்ளம் பாதம் வரைக்கும் அப்பா இயேசுவின் இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொள்வீராகப்பா. இந்த வாரத்துல நடக்கிற எல்லா ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென்.
66ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 709ஆம் பக்கம் 66ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டுக்கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேகமாக நம்ம கடந்து போகலாம். லைட் ஷைன்ஸ். ஹல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்கும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வெளிச்சம் பிரகாசிக்கும். லைட் ஷைன்ஸ். வெளிச்சம் பிரகாசிக்கும். வேதத்தில் பலமுறை வெளிச்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை மீண்டும் 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 சொல்லப்பட்டிருக்குன்னா அதற்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தில் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஒரு வார்த்தை மீண்டும் 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 வருகிறது என்றால் அதற்கு மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். பாருங்கள், வெளிச்சம், சன்லைட், சூரிய வெளிச்சம் இருக்குது, டியூப் லைட் இருக்குது, மற்றும் கேண்டில் லைட் இருக்குது, பலவிதமான வெளிச்சம் இருக்குது. ஆனால் இந்த வெளிச்சத்திற்கு ஆவிக்குரிய அர்த்தத்திலே வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. உண்மையாகவே நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? வாசிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. நீங்கள்னா யாரை சொல்லியிருக்க? என்னை சொல்லியிருக்க. எல்லாம் சொல்லுங்க, என்னை சொல்லியிருக்க. நீங்கள்னா யாரு? நான். என்னை சொல்லியிருக்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
வெளிச்சத்தை தடை பண்ணுகிறது இருள். இருள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் வெளிச்சம் கொடுக்க முடியாது. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கணவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. மனைவி கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பாருங்கள், உலகம் என்ற உடனே ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்துன்னு யோசிக்காதீங்க. நம்ம இருக்கிற இடம் தான் நமக்கு உலகம். அல்லேலூயா. நம்ம வீடு, நம்ம குடும்பம் தான் முதல்ல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற பிரகாசிக்க வேண்டிய இடம். நம்ம வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே பிரகாசிக்கவில்லை என்றால் நாம் வெளியே போய் பிரகாசிக்கிறோம் என்று அது உண்மையான லைட்டான்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் நல்லா வெளியே தெரியும், பல்லாவரம் தெரியும், திருநீர்மலை தெரியும். ஏன்னா அது உயரமான இடத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு போவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்கிறவர்கள் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள், தாழ்ந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். எல்லாம் சொல்லுங்க, மரக்கால். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, மரக்கால். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று மரக்காலை போல நம்ம வச்சு மூடி வச்சிட்டு இருக்கிறனால தான் வெளிச்சம் கொடுக்க முடியாமல் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மரக்கால் என்ன? நீங்கள் என்னைக்கு அந்த மரக்காலை எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்க முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரேன், நீங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் மரக்காலால் மூடி வச்சுருந்தா அந்த அந்த விளக்குக்கு மதிப்பு இல்லை, அந்த விளக்கு பிரயோஜனப்படாது. பாருங்க, நம்ம பழைய விசுவாசியோ புதிய விசுவாசியோ எப்போ இருக்கிறவங்களோ வந்தவங்களோ போனவங்களோ யார் மரக்காலை எடுக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? சபைக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும், குடும்பத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். அந்த மரக்கால் எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்முடைய சுயமாக இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், பெருமைகள், பொறாமைகள், இது கூட மரக்காலாக இருக்கலாம். சிலருக்கு பயம், சிலருக்கு அவிசுவாசம், சிலருக்கு சந்தேகம், ஜெப குறைவுகள், வேத வாசிப்பு குறைவுகள், சுயநலம், இதெல்லாம் மரக்கால் தான். இந்த மரக்காலை என்னைக்கு நம்ம எடுக்கிறோமோ அன்னைக்கு பாருங்க, அடுத்த வருஷம் தொடர்ந்து வாசிங்க. விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். தண்டின் மேல் வைப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, தண்டின் மேல் வைப்பார்கள். உயர்ந்த இடம். சொல்லுங்க, உயர்வு. வெளிச்சம் கொடுக்கிறவங்க உயர்ந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்க, வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். A man who is on the lampstand. ஒரு விளக்கை கொளுத்தி அந்த மரக்காலால் மூடி வைக்காம தண்டின் மேலே வைத்தா நீங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக வெளிச்சத்தை கொடுப்பீங்க. இந்த சபை உண்மையாகவே மரக்காலால் மூடி வைக்காமல் திறந்திருந்ததுன்னா இந்த பம்மல் பகுதிக்கு இந்த சபை ஒரு விளக்காக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. வெளிச்சமாக வைப்பார். விளக்கு நல்லது தான், அதை கொளுத்தி வைப்பதும் நல்லது தான். ஆனால் மரக்காலால் மூடி வைக்காமல் அதை எடுத்து, அந்த மரக்கால்னா அந்த அளவுக்குன்னு யூஸ் பண்ணுற ஆளாக்கு, அந்த ஆளாக்கை வச்சு அப்படியே மூடி வச்சுட்டோன்னா ஆவியானவர் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. விளக்கு எத்தனை வருஷம் எரிந்தாலும் அது மூடி வைக்கப்பட்டிருந்தா அது வெளிச்சம் கொடுக்க முடியாது. இந்த நாட்களில் வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு எது தடையாக இருக்குது? அந்த மரக்கால் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் என்னால் பிரகாசிக்க முடியல, ஏன் என்னால் வெளிச்சம் கொடுக்க முடியல, அதற்கு உண்டான தடை என்ன? நான் கொடுக்குற வெளிச்சம் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் நான் பிரகாசிக்க வேண்டும். இந்த 2024 இருந்ததை விட 2025 நான் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும் என்றால் மூடி வைக்கப்பட்ட மரக்கால் அது வெளியே எடுக்கப்படும் போது தான், அது நம்முடைய விளக்கு தண்டின் மேலே வைக்கப்படும் போது தான் அது மிகுந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா.
பாருங்க, வெளிச்சத்தை கொடுப்பதற்குண்டான 4 காரியங்களை நான் வேகமாக சொல்லிட்டு நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, வாசிங்க யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். பாருங்க, ஒளியின் அந்த சோர்ஸ் எங்கிருந்து ஒளி வருகிறது என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து தான் ஒளியே வருகிறது. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்கணும்னா நம்மளால கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள்ள வந்தாதான். அதான் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேவனோடு நெருங்கி இருக்கிறவர்கள் தான் உண்மையாக பிரகாசிக்க முடியும். தேவனோடு இருக்கிறவர்கள் தான் உண்மையாக வெளிச்சத்தை கொடுக்க முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். ஸோ நம்ம ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கணும். ஒரு ப்ளக்கில் லைட் எரியணும்னா அந்த கரண்ட்டில் அந்த சுவிட்ச் பாக்ஸில் அந்த ப்ளக்கு போட்டால் தான், சுவிட்சை ஆன் பண்ணாதான் அந்த லைட் எரியும். அதே போல் எப்படி ஒரு டியூப் லைட்டுக்கு கரண்ட் சப்ளை தேவைப்படுகிறதோ அதே போல் அந்த கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஆண்டவர் தான் நமக்கு என்ன கொடுக்கணும்? வெளிச்சத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்கி வாழாமல் நான் வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று நம்ம கனவு கூட காணக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது, வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பிரகாசிக்கிற வெளிச்சமாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர், இந்த சபைக்கு ஆண்டவர் பேசுகிறது என்ன தெரியுமா? இன்னும் நம்ம பிரகாசிக்கணும், இன்னும் நம்ம வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இருளானது அதை பற்றி கொள்ளுவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சம் இருளை மேற்கொள்ளும், இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது, பற்றி கொள்ள முடியாது. இருள் அதை பற்றி கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் தான் ஜெயிக்கும். சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் தான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. இருள் ஜெயிக்க முடியாது, ஆனால் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். வெளிச்சத்தை கொண்டு வராமல் இருளை அகற்ற முடியாது. ஒரு பெட்ஷீட் வச்சு அப்படியே இருளை வெளியே கொண்டு போயிட முடியுமா? ஒரு தொடப்பத்தை வச்சு பெருக்கி இருளை வெளியே தள்ளிட முடியுமா? இல்லை என்றால் பணம் செலவு பண்ணால் வெளிச்சம் இருள் வெளியே போயிடுமா? போகாது. வெளிச்சம் உள்ளே வந்தாதான் இருள் வெளியே போகும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்கு பல காரியங்கள், பல நன்மைகள், பல திட்டங்கள்லாம் போடலாம். நம்முடைய பட்டணத்துக்காக பல காரியங்களை செய்யலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பல காரியங்கள் செய்யலாம். ஆனால் என்ன வந்தாலும் இருளை போக்கவிக்க வேண்டும் என்றால் வெளிச்சம் உள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் யாரு? ஆண்டவராகிய இயேசு. நான் சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். ஒளி இருளை, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு 1-2 வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி. அவைகள் என்னை நடத்தி. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. 2 தான் நம்மளை நடத்தணும். ஒன்று வெளிச்சம், இன்னொன்று சத்தியம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வெளிச்சம் சத்தியம். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஹல்லேலூயா. எது நம்மை நடத்துகிறது? வெளிச்சம் சத்தியம். ஹல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து, வெளிச்சம் சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் ஒன்று வாசிக்கலாமா? சங்கீதம் 119 105 வாசிங்கள்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பின்ன வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாருங்க. நேற்றைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப ஜெபிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. அப்போது என் கூட வந்த பாஸ்டர் நல்ல ஜெபிக்கிறவர், நல்ல ஊழியக்காரவர். அவர் கேட்டார், நீங்கள் வேதம் வாசிப்பீங்களான்னு கேட்டார். அதுதான் எங்களால் முடியல அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? அதுதான் எங்களால் முடியல. நல்ல ஜெபம் பண்ணுவேன், ஆனால் நான் பைபிள் தான் எங்களால் என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. பைபிள் படிக்க ஆரம்பித்தாலே டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது, தூக்கம் வந்துடுது, ஃபோன் வந்துடுது, ஏதோ ஒன்று வந்துடுது. ஆனால் வேதத்தை எங்களால் என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. பாருங்க, வசனம் இல்லை என்றால் அதனால தான் அவங்க வாழ்க்கையிலேருந்து, அவங்க வாயிலேருந்து வருகிற நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆனால் வாயிலேருந்து வர்றது எல்லாமே ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, அவிசுவாசமான வார்த்தைகள். அப்போ அவர் ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வசனத்தை படிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க? நல்ல ஊழியக்காரர், ஜெபத்தில் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர் நல்ல ஆலோசனை கொடுத்தாரு. வசனம் வாசிப்பதற்கென்று நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, வேதத்தை என்னால் படிக்க முடியலப்பா, வேதத்தை படிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. வசனத்தை படிக்கும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அப்போ உங்களுடைய ஜெபம் உண்மையாகவே அந்த ஜெபத்துக்கு அப்புறம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கூட இந்த வருடத்தில் கடைசி நாட்களில் இந்த வேதத்தில் 31,000 வசனம் இருக்குது. இதில் 10% கூட நம்ம படிக்காமல் நம்ம எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாஸ் ஆக முடியுமா? ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளைங்க சயின்ஸ் பாடத்தில் 10 லெசன் இருக்குது. ஒரே ஒரு லெசனை படிச்சுட்டு போய் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா? ப்ராக்டிக்கல்லையும் பாஸ் பண்ண முடியாது, தியரியிலையும் பாஸ் பண்ண முடியாது. ஏதோ பிட் அடித்து வேணால் பாஸ் பண்ணலாம். ஆனால் அப்படிலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாஸ் பண்ண முடியாது. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம வெளிச்சம் குறைவதற்கு, மரக்காலால் மூடி வைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து வருகிற வருடத்திலே அதை மாற்றிக்கொண்டால்தான் பிரகாசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. குடும்பமாக வேதத்தை பொறுமையாக வாசிங்க. ஏதோ வாசிக்கணுமேன்னு சொல்லி டக்குன்னு கடகடன்னு வீட்டில் வாசித்துட்டு அப்படி இல்லை. வசனத்தை வாசித்து அதை தியானம் பண்ணி அதற்கு கீழ்ப்படியே நம்ம ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். ஸோ முதலாவது ஆண்டவரோடு உண்டான உறவு சரியாக இருந்தால் தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். எப்படி ஒரு ப்ளக்கில் அந்த பவர் சப்ளையில் அந்த ப்ளக் பாயிண்ட்டை சொருவினா தான் என்ன பண்ண முடியும், அந்த லைட் எரியும். அதை மாதிரி ஆண்டவரோடு ஒரு இணைப்பு. அவர்தான் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சமாக இருக்கிறார். ஒரு வசனம் இருக்குது பாருங்க, சங்கீதம் 18:28 சொல்லுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். விளக்கை ஏற்றுகிறது தேவன்தான். ஆண்டவரோடு உண்டான உறவு இருக்கும்போது தான் நாம் வெளிச்சம் கொடுக்க முடியும், நம்முடைய குடும்பத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். இல்லை என்றால் மற்றவருடைய வெளிச்சத்தில் சும்மா அப்படி சைடில் அப்படி நானும் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி நம்ம காட்டிக்கலாம். இல்லை, தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறீர். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒன்று தேவன், ரெண்டாவது அவருடைய வசனம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, மத்தேயு 25:4 வசனத்தை வாசிங்கள். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட, புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்கணும்னா அந்த நாட்கள்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாதுல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னால் கரண்ட்டு கிடையாது. அப்பொழுது இருந்ததெல்லாம் என்னது, அந்த தீவெட்டிகள். தீவெட்டினா என்ன சொல்கிறது, அதை தீப்பந்தம். அதில் எல்லாம் லேண்டன் சொல்லலாம். நம்ம லேண்டன்லாம் அந்த யூஸ் பண்ணுவோம்ல, பெட்ரோமாக்ஸ் லைட்டு, லேண்டன். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பாத்திரங்களில் என்ன தேவை, சத்தமாக சொல்லுங்க, எண்ணெய்.
அபிஷேகம். எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை எண்ணெயை குறிக்கிறது, விசுவாசத்தை குறிக்கிறது, ஆவியின் வரங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 5 பேர் புத்தி உள்ளவங்க எண்ணெயும் தீவெட்டியோடு ஆயத்தமாக இருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெயும் தீவெட்டி இருக்குது, ஆனால் எண்ணெய் இல்லை. மணவாளன் வரும்போது, காலம் தாமதிக்கும் போது அவர்கள் கிட்ட இருந்த எண்ணெயும் அது வற்றி போயிற்று, தீந்து போய் விட்டது. ஹல்லேலூயா. கடன் வாங்கிக்கலாம், யார்கிட்டயாவது கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஊரில் கடன் வாங்கியே பழகி போச்சதுனால நம்ம எண்ணெயும் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற முடியாது, என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பெற முடியாது, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களை நீங்கள் பெற முடியாது. உங்களுக்கு ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? அபிஷேகத்தை கொடுக்கிறார், திறமைகளை கொடுக்கிறார், தாளந்துகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். நீங்களும் நானும் அவனவனுக்குரிய எண்ணெயும் தீவெட்டியோடு நாம் பாத்திரங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாத்திரங்களில் எண்ணெய் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். எரிபொருள், எண்ணெய் எரிபொருள். பாருங்கள், இப்போ உள்ள காரியத்தை நம்ம சொன்னோன்னா பேட்ரி சார்ஜ்டு இருக்கணும், பேட்ரி சார்ஜாக இருக்கணும். பேட்ரி 1 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம போகிறேன், செங்கல்பட்டு வரைக்கும் போகிறேன், அந்த ஒரு சார்ஜிலையே நான் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சா என்ன ஆகும்? போகிற வழியில் சார்ஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரோடையும் என்ன பண்ண முடியாது? ஃபோன் பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன்னா நான் இருக்கிறதுலையே சமாளிச்சிக்கலாம். போதும், இந்த எண்ணெய் போதும், இந்த எண்ணெய் போதும், என் ஜெப வாழ்க்கை இது போதும், இது போதும். இது போதாது. ஹல்லேலூயா. இருக்கிற எண்ணெய் போதாது. எண்ணெய் பாத்திரத்திலே நிரம்பி இருக்க வேண்டும். தீவெட்டி எரிந்து கொண்டே இருப்பதற்கு எண்ணெய் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணெய் போதும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், போதும். மீதி 168 மணி நேரமும் நான் இந்த எண்ணெயை எரிந்து கொண்டே இருப்பேன். முடியாது. அதுக்கு தான் ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை. சபையில் ஜெபிக்கிறதற்கு எவ்வளோ ஜெபங்கள், பல காரணங்களை சொல்லிக்கலாம். ஆனால் அந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க? எண்ணெயை கொண்டு போகலை. கடன் வாங்கிக்கலாம், யார்கிட்டையாவது வாங்கிக்கலான்னு கடைசியாக கேட்டாங்க. ஐயா எண்ணெய் கொடுங்க கொடுங்க. அடுத்த 5 பேர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எண்ணெய் போதாதபடிக்கு நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்கள் வெளியே போய் எங்கேயாவது கடன் வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே மணவாளன் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உண்டான உறவு இருந்தால் தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். 2வது வசனத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியும். 3வது நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துல? எண்ணெய், அபிஷேகம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் ஒன்று பார்த்தோம், மரக்காலால் என்ன பண்ணி வைக்கக்கூடாது? மூடி வைக்கக்கூடாது. தண்டின் மேலே நம்ம இருக்கணும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. கடைசியாக ஒரு காரியத்தை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷத்தின் ஒளி. சத்தமாக சொல்லுங்களேன், சுவிசேஷத்தின் ஒளி. ஹல்லேலூயா. சுவிசேஷம், ஹல்லேலூயா. காஸ்பல், சுவிசேஷத்தின் ஒளி, ஆண்டவருடைய உபதேசத்தின் ஒளி, வார்த்தையின் ஒளி நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பாருங்க இந்த நாட்களில், இந்த வருடத்தின் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சுவிசேஷத்தின் ஒளியை நம்ம என்ன பண்ணோம்? ஜனங்களுக்கு கொண்டு போகணும். அந்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்தின் ஒளி எந்த கிராமத்துக்கு போகுதோ, எந்த பட்டணத்துக்கு போகுதோ, எந்த தேசத்துக்கு போகுதோ, அந்த பட்டணத்தில் உள்ள பாவம், சாபம்
பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து அந்த சுவிசேஷத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கும், அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை என்ன பண்ணியிருக்கான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க முடியாதபடி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதை நீங்க தான் திறக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் ஒளியை அவர்கள் வாசிக்கும் போது, கேட்கும் போது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மற்றபடி கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பார்க்குறாங்க. அது வெளிப்படையான கண்கள். அந்த கண்கள் குறித்தும் வேதம் நிறைய சொல்லுது. ஆனால் மனக்கண்கள் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிறது மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். நான் பவுல் சொல்றாரு, நான் வீணா ஓடுனதா இல்லாதபடிக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஜீவ வார்த்தை என்ன பண்ணணும்? பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. இங்கிலீஷ் பைபிளில், ஆங்கில பைபிளில் சுடர் என்றால் ஸ்டார். என்னது? ஸ்டார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எங்கள் வீட்டில் நான் 5 ஸ்டார் கட்டியிருக்கிறேன். நல்லது. ஆனால் நீங்கள் தான் ஸ்டாராக பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை ஸ்டார் கட்டினீங்கன்றது பெருசு இல்லை. வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிங்கள். ஷைன் லைக் ஸ்டார்ஸ் இன் திஸ் டார்க் வேர்ல்ட். இந்த உலகத்திலே நீங்கள் தான் பிரகாசிக்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் போனீங்கன்னா மணிக்கூண்டு கட்டி வச்சுருப்பாங்க. பயங்கர போட்டி அங்கெல்லாம். சாயர்புரத்தில் 40 அடினா, பக்கத்தில் மெஞ்ஞானபுரத்தில் 60 அடி, அது பக்கத்தில் நாசிரியத்தில் 80 அடி, அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா பழங்குளம், அங்கே போனீங்கன்னா அங்கே 120 அடி. ஏன் ஸ்டார் தான் என்னது? ஹைட்டாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டார் பெருசு இல்லை. நீங்களும் நானும் சுடர்களை போல என்ன பண்ணணும்? பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எங்கள் வீட்டில் பாரியா எத்தனை ஸ்டார் கட்டி வச்சுருக்கேன். நல்லது. ஆனால் நீங்களும் நானும் சுடர்களை போல என்ன பண்ணணும்? பிரகாசிக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சரவண ஸ்டோரில் கூட ஸ்டார் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டில் போனால் கூட ஸ்டார் கட்டியிருக்காங்க. எங்கே போனாலும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸு, அதுக்கப்புறம் ஜிங்கிள் பெல்ஸு, ஸ்டாரு. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் சுடர்களை போல பிரகாசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே, ஆண்டவருடைய வருகையின் நாளிலே. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? ஊழியம் செய்கிற எல்லாருக்கும், நீங்கள் விசுவாசிகளும் ஊழியம் செய்கிறவங்க தான். நம்மளோட 2 தான் வரும். ஒன்று நம்முடைய கிரியைகள், 2வது நம்முடைய ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று சம்பாதித்த, உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆத்துமாக்கள் தான் அவர்கள் தான் நமக்கு கிரீடமாய் இருப்பார்கள். அதான் அந்த கிறிஸ்துவின் மகிமையின் நாளில் மகிழ்ச்சியோடு என் ஊழியத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கணும்னா, ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய சபையில் நீங்கள் ஒரு ஸ்டாராக, கிறிஸ்மஸ் ஸ்டாராகவே மாறிடுங்க. ஹல்லேலூயா. வெளிச்சத்தை கொடுக்குற ஸ்டாராக, உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் இருக்கிற பகுதிகளில் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. பிரைஸ் சொல்லுவோம். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபித்து நம்ம முடிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே,
ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் தண்டின் மேல் வைப்பார்கள், அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். தேவனோடு உண்டான உறவு, வசனத்தின் வெளிச்சம். அதுக்கப்புறம் மூன்றாவது என்ன பார்த்தோம்? எண்ணெய். எண்ணெய் இருந்தால்தான் எரிந்து கொண்டே இருக்க முடியும். நான்காவது என்ன சொன்ன? சுவிசேஷத்தின் ஒளி, the gospel of light. சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளேயும் பிரகாசிக்கணும், அனைவருக்கும் கர்த்தர் பிரகாசிக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல நாங்கள் பிரகாசிப்பதற்குண்டான தடைகளை கர்த்தர் எடுத்து போடுங்க. எழும்பி பிரகாசின்னு சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்து மீதி எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.